கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கறது எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய ஜெபம் அதுவாக தான் இருக்கு. என்னோட இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? இந்த ஜெபத்துக்கு நான் பதில நான் எப்ப பார்ப்பேன்? இதுக்கு இன்னும் நான் ஏன் பார்க்கல? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஆண்டவரே, நீங்க எனக்கு எப்ப தருவீங்க? நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கேள்வியும் பதிலும் இப்படியா இருக்கு இல்லையா? இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா வாழ்ந்திருந்தால், இணைந்திருந்தால், எப்பொழுதும் இணைந்திருந்தால் தான் அது வாழ முடியும். எப்பொழுதாவது இணைந்திருந்தால் அது என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு சந்தேகமே வராது. சொன்னா சொன்னதுதான். இயேசுவின் நாமத்தினாலே இது உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? உண்டாகும். ஒரு பலவீனத்தின் மத்தியில சுகம், ஒரு கட்டுகளின் மத்தியில விடுதலை, ஒரு பொருளாதார பிரச்சனையில ஆசீர்வாதம், செய்கிற செயல்கள்ல ஆசீர்வாதம், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, மனித உறவுகள், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், குடும்ப உறவுகளா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, இது எப்ப கிடைக்கும், இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படிங்கிறது அவருடைய பரிகார பலியில் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது. நம்முடைய விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க எதிர்காலத்தை குறிச்சு நீங்க ஒரு காரியம் வச்சிருக்கலாம். உங்க சூழ்நிலைகளை குறிச்சு ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருந்தா அதுல பதில நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த கேட்டுக்கொள்வது எதுவோங்கிறதும் அவர் வார்த்தைக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? அடங்கி இருக்கணும். இந்த கேட்டுக்கொள்வது எது அப்படிங்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக மாறும். நம்முடைய விருப்பம் அவருடைய சித்தத்தின்படி என்ன செஞ்சிரும்? மாறிடும். ரொம்ப எளிமையாக அவர் அந்த விருப்பத்தையே என்ன செஞ்சிருவாரு? மாற்றி விடுவார். எப்படி மோசே ஒரு இளவரசனாக இருந்தார், அடுத்து ஒரு ராஜாவாக அவர் வர வேண்டியவர். அவர் வளர்ந்ததே ஒரு இளவரசனாக தான் என்ன செஞ்சார்? வளர்ந்தார். இளவரசனாக வளர்ந்தவருக்கு ஒரு ராஜாவாக ஆளுகை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? பைபிள்ல மட்டும் இல்ல, வேதத்துல மட்டும் இல்ல, வரலாற்று குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு, மோசே சிறந்த ஒரு போர் வீரர். நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து பார்வோன் ராஜாவுக்கு சமர்ப்பித்தவர். அடுத்து ராஜாவாக வர வேண்டியவர். அந்த ராஜாங்கிற போஸ்டுக்கு தயாரா இருக்கிறாரு. தேவன் அவர்கிட்ட வெளிப்படுகிறார், என்னுடைய ஜனங்களை நீதான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அவர் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. அடுத்தவர் என்ன செய்யணும்? ராஜாவாக போகணும். இல்லை என்றால் அதை விட்டுட்டு தேவன் சொல்ற அழைப்புக்கு என்ன செய்யணும்? போகணும். இதுல அவருடைய விருப்பம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாமளா இருந்தா என்னவா இருக்கும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் ராஜாவா வந்தோடனே உங்க ஜனங்களை என்ன செஞ்சிடறேன்? அனுப்பி விட்டு விடுகிறேன். நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பார்வையில இதுதான் ஆசீர்வாதம்னு நினைப்போம் இல்லையா? ஒரு ராஜா பதவிங்கிறது ஒரு ஆசீர்வாதமான பதவி நினைப்போம். நிச்சயமா அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா மோசேக்கு அவர் வைத்திருக்கிறது அதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவரோடு இணைந்த ஒரு உறவிற்குள் மோசே செல்ல செல்ல மோசேயோடு விருப்பம் அல்ல, தேவனின் விருப்பம் அவரது விருப்பமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அந்த எகிப்துல வரக்கூடிய பாவ சந்தோஷங்களை நல்லா கவனிங்க. உலகமும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது ஒரு கானல் நீர். அதுல நம்முடைய தாகம் என்ன செய்யாது? தீராது. அவர்கிட்ட நம்ம சாப்பிடுகின்ற உணவு, அவர் கொடுக்கின்ற அந்த ஆற்றல், அவர் கொடுக்கின்ற அந்த போஷாக்கு தான் நம்முடைய தாகத்தை என்ன செய்யும்? தீர்க்கும். அந்த ஜீவ தண்ணீரை பருகும் போதுதான் நம்முடைய தாகம் என்ன செய்யும்? தணியும். எகிப்திலிருந்து வரக்கூடிய பாவ சந்தோஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பாடுகளை அவர் தெரிந்தெடுத்தாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராவது இந்த சாய்ஸை விட்டுட்டு இந்த சாய்ஸை தேர்ந்தெடுப்பாங்களா? யாராவது எடுப்பாங்களா? நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அந்த இடத்துல? ஆனா அவருடைய வல்லமையானது அந்த விருப்பத்தையே என்ன செய்து மாற்றுகிறது. நாம் அவரிலும் அவர் வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்கும் போது நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக என்ன செய்யும்? மாறும். உங்க சூழ்நிலைகள்ல என்ன தேவைகள்ல நிற்கிறீங்களோ, நீங்க அந்த சத்தியத்தை எளிமையாக விசுவாசிக்கும் பொழுது அது இயல்பாகவே உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வெளிப்படும். சுகத்துக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலைக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இத்தனை தடவை கன்ஃபெஷன் சொல்லி இருக்கிறேன், இத்தனை தடவை விசுவாச அறிக்கைகள் சொல்றேன், நான் இத்தனை சத்தியத்தை நான் கேட்கிறேன், இத்தனை தடவை நான் எழுதுறேன், இதனால சுகம் அப்படி கிடையாது. இப்படி ஆசீர்வாதம் இல்லை. நம்ம எழுதுகிறதுக்கு முன்னாடி, நம்ம விசுவாச அறிக்கை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம பிறக்கிறதற்கு முன்னாடியே சுகம், விடுதலை, வாழ்வு சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. அது கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஃபார்முலா மாதிரி, அது ஒரு கடமையாக, இது எப்பொழுது கிடைக்கும் சொல்லி நம்முடைய கவனம் அந்த விடுதலையிலையும் அந்த ஆசீர்வாதத்திலையுமே இருக்கு. நம்முடைய கவனம் அவராக இருக்கும் பொழுது, நம்முடைய கவனம் அவரில் நிலைத்திருக்க முற்படும் பொழுது, அவரில் நிலைத்திருக்க நம்ம நிலைத்திருக்க இயல்பாகவே நிழல் போலது உங்களை பின்தொடரும். நீங்க தேடி போக வேண்டாம். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். சுகம் இயல்பாக உங்க சரீரத்துல வெளிப்படும். டிவைன் ட்ரீட்மெண்ட் இதுதான். உங்களுக்குள்ள அந்த சுகம் இருக்கு. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உலகத்துல அதுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம், மனிதர்களால் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த தீர்வு உங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அவரில் நான் நிலைத்திருக்கிறேன், நான் இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன், நீங்க அதை செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதங்களும் இந்த அடையாளங்களும் அவருடைய வாழ்வும் வல்லமையும் வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில தேவன் இதை தான் விரும்புகிறார். அவர் நமக்கு வைத்திருக்கிற பெஸ்ட் இதுதான், சிறந்தது இதுதான். எப்போதாவது நம்ம வாழ்க்கையில செயல்படுறது, எப்பொழுதாவது நம் தேவைகளை சந்திப்பது, எப்பொழுதாவது அற்புதங்களை செய்வது, அது தேவனுடைய விருப்பம் இல்லை. அனுதின வாழ்வில் எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா காரியங்கள்லையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய இயல்பையும் உங்கள் மூலம் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிளாஸ்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. எந்த பிள்ளைய நம்ம பாராட்டி பேசுவோம்? எந்த பிள்ளைய குட்ன்னு சொல்லுவோம்? எந்த பிள்ளைய பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்? நல்லா படிச்சு முதல் மார்க் வாங்குற பிள்ளை, எல்லாத்துலயும் படுசுட்டியா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பிள்ளைய பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்கும் போது அந்த பையனுக்கும் அதுல ஒரு சந்தோஷம், அந்த பையனை பெற்றவர்களுக்கும் சந்தோஷம், அவனுக்கு சொல்லி கொடுத்த டீச்சருக்கும் அதுல சந்தோஷம், அதுல அவங்க மகிமைப்படுவாங்க இல்லையா? அது போல பிதா எப்படி மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னா, நம்மில் அவரது வாழ்வை வெளிப்படுத்தும் பொழுது, நம்மில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது, நம்மில் அவரது இயல்பை வெளிப்படுத்தும் பொழுது உலகம் பிதாவை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெறும் பேச்சினால இல்ல, பேச்சினால இல்ல. தேவனுடைய ராஜ்யம் எதனால உண்டாயிருக்கு? பலத்தினால். பேசுறதுனால இல்ல. நாம கனி கொடுக்கிறதினால் பிதா என்ன செய்கிறாரா? மகிமைப்படுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுவாரா? பிதா மகிமைப்படுவாரா? அவர் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யல. இந்த ரட்சிப்பு நமக்கு வேணா ரொம்ப எளிதா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம், நமக்கு அது முக்கியம் இல்லாததா இருக்கலாம். ஏன்னா அது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இலவசம். எப்பவுமே இலவசமா கிடைக்கிறது எப்படிதான் இருக்கும்? சீப்பா தான் இருக்கும். கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதோடைய மகத்துவம் தெரியாது. ரட்சிப்பின் மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அது நம்முடைய பங்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. கிருபையும் அவருடையது, ரட்சிப்பும் அவருடையது, அவரை விசுவாசிக்கின்ற விசுவாசமும் அவருடையது. சாய்ஸ் மட்டும்தான் நம்மளோடது. அதனால இந்த ரட்சிப்பை பத்தி நமக்கு என்ன செய்யல? பெருசா தெரியறது இல்ல. ஆனா இந்த ரட்சிப்பை நம்மிடத்துல கொடுக்கிறதற்கு அவர் செய்த செயல்கள் ரொம்பவே பெரிய பெரிய செயல்கள். தன்னோட ஸ்தானத்தை விட்டு, தன்னோட இடத்தை விட்டு, மகிமையை விட்டு, கர்த்தத்துவத்தை விட்டு, அந்த பரிசுத்தத்தை விட்டு, நீங்க வெளிப்படுத்துதல் எடுத்து வாசிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் அவர் பரிசுத்தர் 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 என்ன செஞ்சிட்டு இருக்காங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? அந்த பிரசன்ஸ்ல இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக இறங்கி வந்து இந்த மண்ணில் அவர் கால் வைக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய செயல் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, நம்முடைய மொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்படுகிறது. அவருடைய இயல்பு அது கிடையாது. தட்ஸ் நாட் ஹிஸ் நேச்சர். அந்த பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. அதை தொடக்கூட முடியாது. அந்த இடத்துல அவரால் நிற்க கூட முடியாது. அவருடைய இயல்பு அது கிடையாது. தன்னுடைய இயல்புக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை அவர் நமக்காக செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு அன்பு! அது மாத்திரம் இல்ல, அதை அறியாத ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? அவங்க எப்படி தெரிந்து கொள்வாங்க? அந்த வெளிச்சத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்க? தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அவங்களுக்கு கிடையாது. அதற்கான இருதயம் அவங்களுக்கு கிடையாது. அந்த அன்பையும் அந்த வல்லமையையும் அவங்களால பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஏன்னா தேவன் ஆவியானவர். அவங்க எப்படி பார்க்க முடியும்னா உங்கள் மூலமும் என் மூலமும் அந்த வல்லமை வெளிப்படும் பொழுது, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அவருடைய அன்பு வெளிப்படும் பொழுது, அவருடைய வல்லமை வெளிப்படும் போது, அவருடைய இயல்பு வெளிப்படும் பொழுது அது அவர்களை தொடும். நம்ம பேசுற பிரசங்கம் இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.